எவ்வளவு அழகான வாழ்க்கையில இது, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆனா எல்லாரும் அப்படி பாக்குறது இல்ல. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, என் வாழ்க்கை ரொம்ப கசப்பானது, வாழ்ற வாழ்க்கையே வெறுப்பா இருக்குதுன்னு சொல்லி நம்மள நிறைய பேர் புலம்புவோம். ஆனா அந்த எண்ணத்தை மாற்றதான் இந்த வீடியோ. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு த சேனல் TalkSeries பாட்காஸ்ட். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? மலைகள், ஆறுகள், மேகமூட்டங்கள், காற்று, சூரியன், நிலா, ஏன் நாமளும் இந்த அழகோட அழகா இருக்கோன்னு எத்தனை பேர் நம்புறோம்? இவ்வளவு அழகான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம வாழ்க்கையை மட்டும் கேவலமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. அப்படி என்ன என் வாழ்க்கையில அழகா இருக்குன்னு நீங்க கேட்கறது என் காதுக்கு கேக்குது. சொல்றேன், நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்த நிறைய விஷயங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியறது இல்ல. நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி தான் நகரும். லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். தினமும் காலையில எந்திரிக்கும் போது இந்த நாளை புதுசா பாருங்க. புதுசா ஒண்ணு கத்துக்க போறோம்னு சொல்லுங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. இந்த அர்த்தம் நிறைஞ்ச வாழ்க்கையை கேவலமா பார்க்காதீங்க. யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது கஷ்டமோ பிரச்சனையோ, உங்க வாழ்க்கையில வர எதுவா இருந்தாலும் அதை நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையவே அழகாக்குது. உங்க கற்பனையிலையும் யோசிச்சு பார்க்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது உங்க வாழ்க்கை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னைக்கு உங்க பிரச்சனையை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்க அன்னைக்கு தான் உங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. லைஃப்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே பிரச்சனையை ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்த்திருக்காங்க. போராட்டம் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை பயணத்துல நீ நிறைய பிரச்சனையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அது உனக்கு சவாலா கூட இருக்கலாம். அதனால இந்த வாழ்க்கையை பத்தின சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால உன் வாழ்க்கையை நீ வெறுக்க கூட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இந்த காரணத்துக்காக நீ வாழ்க்கையை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கு நீ அசிங்கப்படணும். ஏன்னா உன் வாழ்க்கை ரொம்ப அழகானது, சுவாரஸ்யமானது. உன் வாழ்க்கையை கெடுக்க யாருக்கும் தகுதி கிடையாது. யாராலும் அதை ஆட்டி படைக்க முடியாது. யாராலும் உன் வாழ்க்கையில உள்ள சந்தோஷத்தை திருட முடியாது. இது உனக்கான வாழ்க்கை, உனக்கானது மட்டும்தான். இந்த அழகான வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் உன்னை துரத்தலாம், நிறைய கஷ்டங்கள் உன்னை அடக்கலாம், நிறைய பிரிவுகள் உன்னை காயப்படுத்தலாம். இந்த மோசமான சூழ்நிலையை பார்த்து ஓடுறதை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலா உன்னோட போராட்டத்தை சவாலா பாரு. உன் பிரச்சனையை நோக்கி ஓடு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லு. அப்பதான் உனக்கே புரியும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, காரணம் இருக்கு. என் வாழ்க்கை முழுதும் வலியும் வேதனையும் இருக்குன்னு நினைக்கலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, சில நேரங்கள்ல இந்த மாற்றத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சூழ்நிலை ஒரு நிலைமைக்கு உன்னை தள்ளும். அது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க வைக்கும். ஆனா அதை நம்பி தப்பு பண்ணிடாத. நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்டிருக்க. வாழ்க்கை உன் வெற்றியை பரிசா கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அதை வாங்குறதுக்கு நீ சவால்களை சந்திக்கணும். உன் மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ளணும். சோதனை இல்லாத வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது. உனக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்துல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீ மலைக்கு மேல ஏறுற, உன் கையில இருக்கிறது அந்த கயிறு மட்டும்தான். அந்த கயிறு பிடிச்சு ஏறுறது மட்டும்தான் உன் எண்ணமா இருக்கணும். உன் பிரச்சனையை நினைச்சு புலம்பாத. எதிர்த்து போராடு. எதிர்த்து போராடி உயரத்துக்கு போ. உன் கையை மீறி போன விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதை நிறுத்து. உன் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல போக்கஸ் ஆகு. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குது. உன் வாய்ப்பும் உன் கையில தான் இருக்குது. Believe in yourself. எதுவும் முடிஞ்சு போகல. உன்னை சுத்தி 1000 பேர் உங்ககிட்ட சொல்லலாம் உன் தகுதிக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் மட்டும் தான் படப்போற, உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும்னு சந்தோஷப்படலாம். யாராலும் உன் முடிவை மாற்ற முடியாது. யாராலும் உன்னை தோக்கடிக்க முடியாது. உன் விதியை நீ நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். சில பேர் சொல்லுவாங்க நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன். சில பேர் நம்ம கண்ணை பார்த்து நேருக்கு நேரா சொல்லுவாங்க உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா நான் சொல்றேன் உன்னால எது வேணா பண்ண முடியும். நான் சொல்றேன் கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். உன் பயம், சந்தேகம் எல்லாம் உன்னை போட்டு அமுக்கும். நான் சொல்றேன் இதெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டு எழுந்து வருவ ஒரு நாள். இது உன்னோட வாழ்க்கை. போராடணும்னா போராடு. இது உன்னோட வாழ்க்கை. அடக்க நினைச்சா எதிர்த்து நில்லு. இந்த உலகத்துல யாருமே உன்னோட பெஸ்ட் இல்ல. என் வாழ்க்கையில சிறப்பா எதுவுமே நடக்காதான்னு வெயிட் பண்ணாத. சிறப்பானதை சிறப்பா நீயே உருவாக்கு. அதுக்கான பொறுப்பு உனக்கு இருக்கு. இந்த சோதனை நிறைஞ்ச சூழ்நிலைய சந்தோஷமா எதிர்கொள்றது தான் வாழ்க்கை.